TBC Tamil News. TBCயின் தலைப்பு செய்திகள். இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் பிரசாரம் நிறைவுக்கு வந்துள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேர்தலின் பின்னரும் வன்முறைகள் தொடரும் என்று தேர்தல்கள் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புலிகளின் பணத்தை பதுக்கியவர்களே பொது வேட்பாளருக்கு நிதி வழங்கியவர்கள். பொது வேட்பாளர் என்பது கூட்டு முயற்சி அல்லது கூட்டு களவு என்கிறார் மூத்த போராளி ராகவன். டெலோவின் பாராளுமன்ற உறுப்பினரான வினோவும் ஜனாதிபதி ரணிலை ஆதரிப்பதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளார். வணக்கம். டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத்தவராதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் நேற்று நள்ளிரவுடன் பிரசார காலம் நிறைவுக்கு வந்துள்ளது. குறித்த காலத்திற்கு பின்னர் எந்தவொரு தனிநபரோ அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரசாரம் செய்வது, ஊக்குவிப்பது போன்றன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன. பிரசார காலம் முடிவடைந்தவுடன் பொது பேரணிகள், விளம்பர பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக பிரசாரம் செய்ய அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு பிரசாரத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரும் வன்முறைகள் பதிவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தேர்தல்கள் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம தெரிவித்துள்ளார். முதலாவதாக வாக்கு எண்ணப்பட்டு 1ஆம் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் அத்தகைய அமைதியின்மை ஏற்படக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள ரேணுகா சிட்டி ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட தேர்தல் முறைகேடுகள் தொடர்பில் கண்காணிப்பில் ஈடுபட்ட தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் அதன் அவதானிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தொடக்கத்தில் அது அமைதியான தேர்தல் செயன்முறை போன்று தென்பட்ட போதிலும் கடந்த 2 வார காலத்தில் தேர்தல் முறைகேடுகள், வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னரான காலப்பகுதி முதல் கடந்த 17ஆம் திகதி வரையிலான காலப்பகுதி வரையில் எமக்கு தேர்தலுடன் தொடர்புடைய பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 125 முறைப்பாடுகளும், சட்ட மீறல்கள் தொடர்பில் 729 முறைப்பாடுகளும், மொத்தமாக 854 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் வரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று தேர்தல் முடிவுகள் யாதாயினும் அரசு அதிகாரத்தை எந்தவொரு தரப்பினரும் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புலிகளின் பணத்தை பதுக்கியவர்களே பொது வேட்பாளருக்கு நிதி வழங்கியவர்கள். பொது வேட்பாளர் என்பது கூட்டு முயற்சி அல்லது கூட்டு களவு என மூத்த போராளி ராகவன் தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்டத்தின் பின்னர் தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் இனவாத கருத்துக்கள் குறைந்துள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின்
பின்னணியில் இருப்பவர்களே இனவாதத்தை கக்குவதாக குற்றம் சாட்டிய மூத்த போராளி ராகவன் தமிழ் பொது வேட்பாளர் என்பது கூட்டு முயற்சி அல்ல, அது ஒரு கூட்டுக்களவு என்றும் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் தரப்பை சேர்ந்தவர்கள் குறுகிய நோக்கில் இனவாதத்தை பேசி தமது எதிர்கால அரசியலுக்கு திட்டமிடுகிறார்கள். இன்று புலம்பெயர் நாடுகளில் செல்வ செழிப்போடு வாழ்பவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக பணம் தாருங்கள் என புலம்பெயர் தமிழ் மக்களிடம் பணத்தை பெற்று அதனை கையகப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சினை தீர்ந்துவிடக்கூடாது என்பதில் அக்கறையாக உள்ளனர். ஏனெனில் பிரச்சினை தீர்ந்துவிட்டால் நிதி திரட்ட முடியாது, தாங்கள் நினைத்தது போல் வாழ முடியாது என்ற அச்சத்தின் காரணமாக தற்போது பொது வேட்பாளரை நிறுத்தி இனவாத கருத்துக்களை பரப்புகின்றனர். அதற்காக நிதியினை வழங்கும் புலம்பெயர் புலிகள் என தம்மை அடையாளப்படுத்தும் விடுதலை புலிகள் ஒரு காலத்தில் பணத்தை பதுக்கிய கும்பல் தற்போது பொது வேட்பாளருக்கு நிதியை வழங்குவதாக அறிகின்றோம். இவர்களது செயற்பாடுகளால் தெற்கில் குறைந்திருக்கும் இனவாதத்திற்கு உரம் போட்டுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். இந்தியா உதவும், சர்வதேசம் வரப்போகுது, இதனால் தமிழீழம் வரப்போகின்றது என சொல்லி தெற்கில் பூதாகரமாக காட்டப்படும் செயல்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மாயமானுக்கு வாக்களிப்பது எதிர்காலத்தில் எமது தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார இருப்பை பாதிக்கும். தமிழ் பொது வேட்பாளர் என்பது கூட்டு முயற்சி என்பதை விட கூட்டுக்களவு என்றே சொல்லலாம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமது பணக்கொடுக்கல் வாங்கல்களை வெளிப்படையாக வைக்க வேண்டும். ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை என பேசுபவர்கள் அதனை செய்ய வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அவ்வாறு செயற்பட முடியாது. அவர்கள் ஆயுத இயக்கம், மில்லியன் கணக்கில் ஆயுதம் வாங்கினோம் என கணக்கு காட்ட முடியாது. வெளிப்படையாக ஜனநாயக அரசியல் செய்பவர்கள் மற்றும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டும் என்பவர்கள் தமது கணக்கு விடயத்தில் பலவீனமாக இருக்கின்றார்கள். அது பாரிய மோசடி என நான் நம்புகின்றேன். விடுதலை புலிகள் இருக்கும்போது இலங்கை அரசாங்கத்தை வெல்வோம் என்ற நம்பிக்கை இருந்தது. சரி, தவறுக்கு அப்பால் இராணுவ கட்டமைப்பை வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு எதுவும் கிடையாது. விடுதலை புலிகளின் நிறங்களான சிவப்பு மஞ்சளை பயன்படுத்தி சிறுவர்கள் மற்றும் இளையோரை பயன்படுத்தி உணர்ச்சியை தூண்டி தற்கொலைக்கு அனுப்ப செயற்படுகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் தடை விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் வரையறைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துதல், நிழற்படம் எடுத்தல், காணொளி எடுத்தல், ஆயுதங்களை வைத்திருத்தல், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் மதுபானம் அல்லது போதைப்பொருள் பயன்படுத்தி வருகை தருதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுவதுடன் கண் பார்வையற்ற வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகஸ்தரின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்கு சீட்டினை தொட்டுணரக்கூடிய வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்வு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலின் போது வாக்காளருக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமானது. இயலாமையுடையவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாயின் அதற்கு தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் எனவும் எவ்வாறு தமது வாக்குகளை இட வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக செயலாளர் எஸ். அச்சுதன் ஆகியோரினால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது.
தேர்தல் பிரசாரங்கள் முடிவடைந்தவுடன் அமைதி காலம் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கருத்தில் கொண்டு அச்சு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் தேர்தல் தொடர்பான செய்தி வெளியீட்டு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை கிடைக்கப்பெறாதவர்கள் நேற்று முதல் தேர்தல்கள் நடைபெறும் தினம் வரை தமது பிரதேசத்திலுள்ள தபால் நிலையத்திற்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் சுமார் 97% விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் 14ஆம் திகதி நிறைவடைந்ததாக பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு தாம் ஆதரவு வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வன்னி மக்கள் மனப்பாங்கை அறிந்த நிலையிலேயே இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வன்னி மக்களின் பெரும்பான்மையான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முழு நாட்டு மக்களினதும் விருப்பத்திற்கு அமைவாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற இருக்கிறார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் விருப்பத்தையும் இங்கு வெளியிட வேண்டும். 3 பிரதான வேட்பாளர்களில் அதிகூடிய தகைமைகளையும் ஆளுமையையும் அனுபவத்தையும் கொண்டவர் ரணில் விக்ரமசிங்க ஒருவர்தான். அவரின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டுக்கு அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மை அவசியம். ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டுக்கு விடிவை பெற்றுக் கொடுத்தார். இந்த ஸ்திர நிலைமை தொடர வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் கூட அறிவித்துள்ளது. இப்போதுள்ள சமூக நிலை தொடர வேண்டுமாக இருந்தால் தற்போதுள்ள ஜனாதிபதி தொடர்ந்து ஆட்சி செய்யும் சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். மரதனோட்ட பந்தயத்தில் பாதியை கடந்து வந்துள்ள நிலையில் ஓட்டத்தை மாற்றினால் புதிதாக வரும் தலைவருக்கு ஆரம்பத்தில் இருந்து ஓட நேரிடும். எனவே எஞ்சிய தூரத்தை ஜனாதிபதியினால் தான் இலகுவாக ஓடி முடிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கும் முடிவு தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு அல்ல. அது எம்.ஏ. சுமந்திரனின் தனிப்பட்ட நிலைப்பாடு மாத்திரமே. கட்சியிலுள்ள பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவில் உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அண்மையில் மன்னாருக்கு வருகை தந்தபோது சார்ல்ஸ் நிர்மலநாதனை சந்தித்தார். இதன்போது மன்னார் மக்களின் ஆதரவு ஜனாதிபதிக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது என்று தெரிவித்த அவர், யதார்த்த அரசியலை விளங்கிய அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியில் கைகோர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையிலான தொடர்பு தற்போது அம்பலமாகியுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரியநேத்திரனுக்கு தன்னாலும் சாணக்கியனாலும் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவர் எழுதியுள்ள கடிதமானது தேர்தல் சட்டங்களை மீறும் ஒரு செயற்பாடு என்றும் அதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பதையும் மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கும் இளைப்பாறிய ஜனாதிபதிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பிரதி பொலிஸ்மா அதிபர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் என்பதை ஊகிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு தற்போது அம்பலமாக்கிக் கொண்டிருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற பிரதி பொலிஸ்மா அதிபர் தேர்தல் நேரத்தில் அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அதனால் நானும் சாணக்கியனும் அச்சுறுத்தலாக இருக்கின்றோம் என்றும் கடிதம் மூலம் அறிவிக்கின்றார். இது வேடிக்கையான விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார். குறித்த பிரதி பொலிஸ்மா அதிபரின் கடிதம் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு மீண்டும் கடன் படாதிருக்க ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிராண்ட் பாஸில் நடைபெற்ற இறுதி மக்கள் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
நாடு மீண்டும் கடன்படாதிருக்க ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேம்படுத்த போகின்றோமா அல்லது கடன்பட்டு மீண்டும் வீழ்ச்சியடைய போகின்றோமா? முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்க வரியை இல்லாதொழிப்பதாக கூறுகின்றார். அவ்வாறு வரியை நீக்குவதன் மூலம் மீண்டும் 2 வருடங்களுக்கு முன்னதாக நாம் எதிர்கொண்ட நிலைமையை அடையப் போகின்றோம். இன்னும் 2 வாரங்களில் மேலும் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகி வருகின்றோம். இவர்களிடம் எந்த ஒரு பலமுமின்றி ஆட்சியை மாத்திரம் கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். தற்போதுள்ள வரி முறைமையை நீக்குவதன் மூலம் மீண்டும் புதிதாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். அதேபோன்று மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே உங்களின் ஒரே தெரிவு கேஸ் சிலிண்டர் தான் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். புலனாய்வுத்துறை அறிக்கையின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி 20 லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறும். ரணில் அனுர ஜோடி கீழ்மட்டத்தில் இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மருதானையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த இறுதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் அனைத்தையும் புத்த பெருமானின் ஆசீர்வாதங்கள் பாதுகாக்கும் என்பதோடு நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடனாளி நாடாக மாறியதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் இலங்கை ஒரு ஏழ்மை நாடு என்பதை போன்றதொரு பிம்பத்தையே உலக நாடுகளிடையே ஆட்சியாளர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். இந்து சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்பட்ட நாடு 2300 வருட வரலாற்றை கொண்டதொரு நாடு. உலக நாடுகள் கடனை செலுத்த முடியாத, கடனை பெற முடியாத நாடாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையிலேயே நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். சர்வதேசத்திடம் இருந்து 1550 கோடி அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுள்ளோம். இதில் 1250 கோடி அமெரிக்க டாலர்களை ரணில் மாத்திரமே கடந்த 4 வருடங்களில் பெற்றுக்கொண்டுள்ளார். தற்போது அவரோ தாம் பொறுப்பேற்றதன் பின்னர்தான் எரிவாயு மற்றும் எரிபொருளை வழங்கியதாக கூறுகின்றார். ஆனால் 2015, 2019 ஆண்டுகளில் அவர் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்காவிட்டால் எரிவாயு எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டிருக்காது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் காலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது மாலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.